மோசேட்ட சொல்வார், பழைய ஏற்பாட்டில் தேவன் சொல்வார், நான் வாசம் பண்ணதுக்கு எனக்கு ஒரு வாசஸ்தலத்தினை உண்டு பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரியை காப்பார். நான் உனக்கு மலையில் காண்பிக்கிற அந்த மாதிரியின்படி நீ எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை ரெடி பண்ணு அப்படிம்பார். ஸோ அந்த மாடல் யாருன்னா அது இயேசு. ஸோ இயேசு வருகிற வரைக்கும் அந்த நிழலான காரியங்களை நம்ம செய்யணும். நிழலான காரியங்கள்ங்கிறது அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள். ஆலயத்துக்கு போகணும், ஓய்வு நாளை கடைப்பிடிக்கணும், இதே போல் தேவ நீதியை செய்யணும், தசமாக கொடுக்கணும், அதில் சொல்லப்பட்டுள்ள எல்லா காரியங்களையும் எல்லா சடங்காச்சாரங்களையும் செய்யணும். அப்படி செய்யலாமல் மீறினோம்னா நம்ம கல்லெறிஞ்சு கொல்லப்படுவோம். அதாவது அங்கே ஓய்வு நாளில் கடைப்பிடிக்கணும். அதே சமயத்தில் அந்த ஓய்வு நாளில் அன்றைக்கி அடுப்பு பற்ற வைக்கக்கூடாது. ஒரு பழைய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்கு, ஒருத்தன் அன்றைக்கி விறகு பொறுக்கிட்டு இருப்பான். ஓய்வு நாள் அன்றைக்கு விறகு பொறுக்கிட்டு இருக்கும்போது அவனை கையும் களமும் பிடிச்சி கொண்டு போய் மோசையிட்ட கொடுப்பாங்க. அப்போ மோசே சொல்லுவான், இது என்ன பண்ணணும்னு தேவன்கிட்ட கேட்கும்போது தேவன் சொல்லுவார், அவனை கல்லெறிஞ்சு கொள்ளணும், அவனை ஆத்துமா அறுப்புண்டு போகணும் அப்படிம்பார். ஸோ அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அங்கே இருந்துச்சு நியாயப்பிரமாணம். ஏன்னா அவங்க ஆதாம் மூலமாக வந்த பாவத்தை இருந்துச்சு, அதுக்கு மேலேயும் அவங்க பாவம் செய்யக்கூடாது, அவங்க பரிசுத்தமாக தன்னுடைய சரீரத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அவங்க அதை செய்ய முடியல. அதாவது பாவத்துக்கு கீழே இருந்தனால அவங்களுக்கு அந்த நியாயப்பிரமாணத்தை அவங்களால ஃபாலோ பண்ண முடியல. ஆனால் இயேசு வரும்போது அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி அவர் அந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை க்ளோஸ் பண்ணி அதில் விசேஷம்னு சொல்லப்பட்ட அந்த நீதியையும் நியாயத்தையும் அந்த விசுவாசத்தையும் இரக்கத்தையும் காண்பிக்கிறார். எப்படி இந்த ராயனுக்கு வரி கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறதுல அவர் சொல்கிறாரு, நீங்கள் ராயனுக்குரிய ராயனுக்கு கொடுங்க, தேவனுக்குரிய தேவனுக்கு கொடுங்கார். ஏன்னா இவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருக்காரு. இவர் இருக்கிற வரைக்கும் நியாயப்பிரமாணத்தை சொல்லப்பட்டதை செய்யணும். அதே சமயத்தில் அந்த நீதியும் அவர் செய்கிறாரு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அந்த விபச்சார ஸ்திரியை பிடிச்சி கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது நாங்கள் கையும் மையமாக பிடிக்கப்பட்டோம், இப்போ நீங்கள் இவளுக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்வார், பாவம் செய்யாதவன் முதலாவது கல்லறிய கடவுள் என்பார். ஸோ நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிஞ்சு கொல்லப்படணும். ஆனால் அவங்க இப்படி சொன்ன உடனே அவங்க மனசாட்சினால் குத்தப்பட்டு ஒவ்வொருத்தரும் திரும்பி போயிடுவாங்க. கடைசி இவர் நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படிம்பார். ஸோ இவர் இந்த நியாயத்தை செய்கிறார். அடுத்து இதே ஒரு ஆடு இருந்து உங்களுக்கு குழியில் விழுந்துட்டுனா அந்த ஆடை நீங்கள் தூக்கி விடாமல் இருப்பீங்களா? நியாயத்தின்படியாக நீங்கள் தீர்ப்பு செய்யுங்க அப்படிங்கிறார். ஸோ இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுக்கப்பட்ட நோக்கம் என்ன அப்படின்னா அதுதான் நீங்கள் நிறைவேற்றணும் அப்படிங்கிறார். நீங்கள் ஏதோ நான் கடமைக்காக அந்த ஒரு சடங்காச்சாரமான காரியத்தை செய்கிறதுனால எந்த பலனும் இல்லை அப்படிங்கிறாரு. அதாவது நீங்கள் உங்களுடைய வெளிப்புறத்தை சுத்தம் பண்ணுறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை, உட்புறத்தை சுத்தம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வெளிப்புறமும் சுத்தமாகும் அப்படிங்கிறாரு. அப்போ இயேசு வந்தது உட்புறத்தை சுத்தமாக்க, அதாவது உட்புறம்னா என்ன, நம்முடைய ஆத்மாவை சுத்தமாக்க. அப்போ வெளிப்புறங்கிறது என்னன்னா மாம்சத்தின்படி அங்கே சுத்தமாக இருந்தாங்க. ஆனால் இயேசு வந்தது உட்புறமான நம்முடைய ஆத்மாவை இருதயத்தை சுத்தப்படுத்த வந்தார். எப்படின்னா அவருடைய வார்த்தையினால. அவருடைய வார்த்தைங்கிறத விட இன்னும் தெளிவாக எப்படி சொல்லணும்னா பிதாவுடைய வார்த்தையினால. அப்போ அவர் சொல்றாரு, யோவான் 15:10 சொல்லியிருக்கிறது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவரிடத்துல அன்பா இருந்தது போல நீங்கள் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அப்போ பிதாவின் கற்பனை என்ன அப்படின்னா, அது ப்ராபசி சொல்லப்பட்டிருக்கு, மோசை மூலமா சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்ப பண்ணுவேன், அவருடைய வாயில என் வார்த்தைகளை அருள்வேன் அப்படின்றாரு. பிதா சொல்லியிருக்காரு, அவர் அந்த தீர்க்கதரிசியின் வாயில என் வார்த்தைகளை அருள்வேன், அதை தான் அவர் சொல்லுவார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படினுங்காரு. அந்த வார்த்தையின்படி இயேசு அந்த கற்பனையில கை கொண்டார். அதான் பிதாவின் கற்பனை அப்படிங்கிறார். அதனால தான் இவர் வரும்போது சொல்றாரு, நான் சுயமா பேசல, எனக்கு பிதா என்ன சொன்னாரோ அதை தான் நான் செய்யறேன் அப்படிங்கிறாரு. ஸோ பிதாவின் கற்பனைங்கிறது நியாயப்பிரமாணம் நினைச்சிடக்கூடாது. அந்த மோசே மூலமா அந்த உபாகமத்தில் சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் அது எல்லாமே பிதாவின் வார்த்தைகள். அந்த பிதாவின் வார்த்தையின்படி நடக்கிறாரு.